அன்பின் மலர், தாயுமானவனின் மலர், தாய் அன்பின் மலர். பேர் வந்து பிளான்ட் பேர் சிக்கரியம் இன்டிபஸ். ஜூன் மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் ஃப்ளவரிங் சீசன். ரொம்ப விசித்திரமான ஒரு மலர். டீப், எதெல்லாம் ஆழமா இருக்கோ, எதெல்லாம் நம்மளால கணிக்க முடியாதோ, எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு மீறி தொலைவில் இருக்கோ, அதெல்லாம் வந்து செலஸ்டியல் ப்ளூவா தான் இருக்கும். ப்ளூ கலர் துடித்து கொண்டு இருக்கிறது அந்த மலர். திரும்பவும் இயற்கையோடு ஐக்கியப்பட, இந்த உயிர் துடிச்சிட்டு இருக்குது இயற்கையோடு இயற்கையாக இருக்க. சேஞ்சபிள் வேரியபிள், மாறிக்கிட்டே இருக்குமா இந்த செடி. ஒவ்வொரு சீசனுக்கும் மாறும், ஒவ்வொரு சீசனுக்கும் மாறும், ஒவ்வொரு ஃபார்ம்ஸும் மாறும். எப்படி வீட்டுல அம்மா எப்படி டிஃபரெண்ட் டிசைன் டிசைனா மாறுறாங்களா, அதுதான் ரிஃப்ளெக்டிங் வேரியபிள் குவாலிட்டி. சீசனுக்கு ஏற்ற வெதருக்கு, இந்த வெதருக்கு இப்படிதான் மாறணும், அப்படிதான் மாறும். 8 மணிக்கு பூக்குதுன்னா 8 மணிக்கு பூக்கும் கரெக்டா. அம்மா பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து 5 மணிக்கு அலாரம் இல்லாம 5:05க்கு கிச்சன்ல இருப்பாங்க. 6 மணிக்கு சாப்பாடு இருக்கும், 10 மணிக்கு வந்து காஃபி இருக்கும், 1 மணிக்கு காஃபி இருக்கும். அந்த டைம் அப்சல்யூட் டைம். கடிகாரம் கூட லேட் ஆகும். இது பேரு சிக்கரி. பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அதாவது அட்ராக்டிவா இருக்கிற ஃப்ளவர், அட்டென்ஷன் சீக்கிங் ஃப்ளவர், உங்களுக்கு டக்குன்னு நிறுத்தக்கூடிய ஃப்ளவர். அது காஃபி வீடுன்னு பேரு. ஞானியின் தாடி அப்படின்றாங்க. இது ஞானியின் தாடி மாதிரி இருக்கிறது. எப்பயுமே காத்து கொண்டு இருக்கிறது, கொடுக்க கொடுக்க காத்துக்கிட்டே இருக்கிறது. சிக்கரியின் இன்டிபஸ் அப்படின்றது மவுண்ட் வர்னாம்ல கிடைக்கக்கூடியது. செலஸ்டியல் ப்ளூ கலர், ப்ளூ ஸ்டார், ஐ கேச்சிங், ஃபிளஷ் அவுட் இன் ரிச் சாயில். பயங்கர ரிச் சாயில்ல வளரும், அப்படியே செழிப்பான சாயில்ல. அதே மாதிரி புவர் சாயில்ல, ட்ரை சாயிலும் வளரும், லூஸ் சாயிலும் வளரும். ஸ்ட்ரக்சர் ஓப்பன், அதாவது வடிவம் வந்து கரெக்டான வடிவமா இருக்குது. பண்டில் ஸ்டெம் ஸ்ட்ரைட், அதாவது பண்ட் ஸ்டெம் வந்து கொத்தா வரும். கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்டு இல்ல, நிறைய தண்டு இருக்கிறதா இருக்கும். ரெகுலர் டைம்ல வந்து வளரக்கூடியது. 8 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு 8 மணிக்கு பூத்து, அந்த சிக்கிரி பூ வந்து 8 மணிக்கு பூத்து 12 மணிக்கு வாடிடும். எசன்ஸ் வந்து டக்குன்னு 45 நிமிஷத்துல எசன்ஸ் எடுத்துடலாம். ஈஸியா எடுக்கக்கூடிய, எல்லாமே ஈஸியா கொடுத்துட்டு 38 மலர்கள்ல 37 மலர்கள்ல சீக்கிரம் கொடுக்கறது, கொடுத்துட்டே இருக்குது. நான் சீக்கிரம் கொடுத்துட்றேன்ப்பா, நான் சீக்கிரம் லவ் பண்றேன்ப்பா, குத்துநேகரம்பான்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் இது. லாங் ஃபிளவரிங், அது பியூட்டி பாருங்களேன். மலர் வந்து சீக்கிரம் விழுந்துருது, ஆனா கிட்டத்தட்ட 6 மாசம் கிட்ட வந்து ஃபிளவர் பூத்துக்கிட்டே இருக்கும். பூத்துக்கிட்டே இருக்குன்னா அடுத்தடுத்த சீசன்ல ஒரு 2 மாசம் பூத்துட்டு அடுத்தடுத்த சீசன் கிட்ட பூத்துட்டே இருக்கும். கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற மலர். ஆசிட், மழை பெஞ்சுன்னா அந்த பிங்க் கலரா இருக்கும். ஆல்கலைன் சீசன்ல இந்த பூ வந்து பயங்கர அட்ராக்டிவா இருக்கக்கூடியது. டெய்சி ஃபேமிலி, டெய்சி ஃபேமிலில பராமரிப்பு கம்மியா இருக்கக்கூடிய ஃபேமிலி. நேச்சர் ஆர்டர் 10% வந்து டெய்சி ஃபேமிலி இருக்குன்றாங்க. அந்த பராமரிப்பே தேவையில்லாத செடிகள். வைல்டு சிக்கரி வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டொமஸ்டிக், ரிட்டர்னிங் டு நேச்சர். டொமஸ்டிக்னா ஊர்ல இருக்கு, நாட்டுப்புறத்துல இருந்து திருப்பி காட்டுப்புறத்துக்கு போகுது. நிறைய பேர் காட்டுல இருந்து நாட்டுக்கு வருவோம். யாரெல்லாம் வந்து நீங்க திருப்பி நான் காட்டுக்கு போனோம், ஊருக்கு போனோம், எங்க அம்மா வையும் அப்படின்னா அதெல்லாம் வந்து சிக்கரி தான். ட்ரூ நேச்சர், உங்களோட உண்மையான நேச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு. ரொம்ப ஹேர்ஸ் இழைகள் நிறைய இருக்கக்கூடியது, முடி மாதிரி டெலிகேட் ஃபார்ம், ஸ்ட்ரிக்டா இருக்கும், அப்படியே ஸ்ட்ரிக்டா இருக்குது. சென்சிங் இன்வெர்ட், உள்ளே கவனிச்சுன்னு இருக்குது, எப்படா போட்டு தரலாம் எல்லாரையும் அப்படின்னு இவங்க கவனிச்சுன்னுக்குறாங்கல்ல. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் யாருன்னா நம்மளை போட்டு தள்ளுவாங்களோ நீங்க பயந்துனே இருந்தீங்கன்னா சிக்கரி போட்டு போங்க, அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கத்தை பார்த்துட்டு இருக்கிறது. டாமினன்ட் லீவ்ஸ் எல்லாம் பயங்கர டாமினண்டா இருக்கும். ஸ்டெம் வந்து தண்டு வந்து பயங்கர ஸ்டிஃபா இருக்கிறது. ஃப்ளவர்ஸ் வந்து டெலிகேட்டா இருக்கிறது. சேஞ்சபிள் கேரக்டர், அப்படியே கான்ட்ரடிக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது சீசனுக்கு. சாதாரண லீவ்ஸ், இலைகள் வந்து சாதாரணமா இருக்குது. ஈச் டிஃபரண்ட்.
மிட் ரோப் கிவ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் வடிவம் அந்த அந்த தன்மையை வளைஞ்சு 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 இருக்கு பாருங்க, வித்தியாசமா இருக்கக்கூடியது. லீவ்ஸ் ஆக்குபை அண்ட் செட் ஷீல்ஸ். லீவ் ஒவ்வொரு பூக்கும் சீசன்ல வந்து வின்டர் சீசன்ல நல்லா பூத்து விதைகளை கீழே விடும். அந்த கீழே விடும், 3000 விதைக்கு மேல விடும். ஆனா ஒரு ஒரு பூக்கு நல்லா கவனிங்க, ஒரு பூக்கு ஒரு விதை தான். இதுல ரொம்ப நுட்பமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க பிறந்தீங்க, உங்களுக்கு நீங்க ஒரு விதை தான், நீங்க ஒரு விதை தான், உங்க வேலையை நீங்க தான் செய்யணும். இன்னொரு வாய்ப்பெல்லாம் இல்லை, இன்னொரு வேலை எல்லாம் இல்லை உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பூக்கு ஒரு விதை. ஹரிசாண்டல் லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கை நீட்டா இருக்கும், பக்கவாட்டுல இருக்கும். நில்லு, கவனி. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு கிளை வரும், ஒரு ஸ்டெம் வரும், அதாவது ஒரு தண்டு வரும். 2வது இடத்துல 2 தண்டு வரும். 3வது இடத்துல அப்படியே பிரிஞ்சு வேற வரும். பூக்குற சைஸ்ல விதைகள் எல்லாம் அந்த கீழே விழும், வெளியெல்லாம் போகாது. அந்த விதையில வந்து விதையில நுட்பமான விஷயங்களுக்கு இம்பேஷன்ஸ் விதை அப்படியே வெடிச்சு சிதறி போகும் வேகமா. மிமுலஸ் விதை வெடிச்சு சிதறி போகுதுன்னா அப்படியே பிரிச்சுட்டு போகுது, நான் எனர்ஜி நான் பாத்துறேன் சொல்றது, அமைதி. மிமுலஸ் விதை தைரியமா எங்க வேணாலும் டிராவல் பண்ணி போறது. கிளமாட்டிஸ் விதை வந்து தண்ணிலையும் ஏர்லயும் பறக்கிறது, காத்துலயே இருக்கிற மனநிலை. அக்ரிமணி யாருக்குன்னா ஒட்டினே போலான்னு அந்த விதை ஒட்டினே போகுது. சிக்கிரி அங்கே கீழே போகுது. இருத்தலில் இன்பம். இருக்கிறேன் இங்கே, ஏன் கூட இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், நான் வந்த வேலையை பாக்குறேன். இருத்தலில் இன்பம்ன்றது இதுதான். நல்ல டால வளரக்கூடியது. அதுக்குள்ள சாப் ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அதாவது பால் மாதிரி வரக்கூடியது. விஷத்தன்மை இருக்கிற பால் அதுல இருக்குது. விஷத்தன்மை வச்சுக்கிட்டு ஆனா தெய்வீகமா இருக்கக்கூடியது அதுதான். அதுதான் என்ன சொல்ல, அந்த விஷத்தன்மை தான் ராங் மதர்ன்னு சொல்றாங்க, கொடூரமான அம்மா. ஆனா அந்த பூல இருக்கிறது தெய்வீக அம்மா. ரூட் வந்து பாஸ்ட் கொடுக்குறது சொல்றது, ரூட் வந்து ஃபேமிலி சொல்றது, ராட் சொல்றது என்னுடைய குடும்பத்தினுடைய அதிகாரம், மரியாதை, எங்களுடைய கட்டுப்பாடுகள், குடும்பத்தினுடைய பரோகரபம் எல்லாம் சொல்றது தான் பிஹேவியர் லேர்னிங். இதே வந்து சிக்கரி தேவைப்படக்கூடிய அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா குழந்தைங்களாம் அவங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி லீவ்ஸ் வந்து இலைகள் வந்து கவ்வி புடிச்சுக்கின்னு நிக்கிறது, ஹோல்டிங். அதே மாதிரி விதையை வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. இவங்க நிறைய விஷயத்த மறைச்சு வச்சிருப்பாங்க. விதையை மறைச்சு வச்சுட்டு டக்குன்னு கீழே விடுறது, ஒரு ஃப்ளவருக்கு கீழே விடும். அதே மாதிரி அந்த ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், எடுக்க முடியாது வெளியே. சர்ப்ரைஸ், ரொம்ப சர்ப்ரைஸ், அது டிலைட்ஃபுல் லுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே உங்களுடைய ஆற்றலை உயர்த்தக்கூடியது, ஒவ்வொரு இதயத்தையும் தொடக்கூடிய மலர் இது. பூச்சிகளையும் வண்டுகளையும் ஈர்க்கக்கூடியது, கொடுத்து கொண்டே இருத்தல், இதுதான் அந்த மலருடைய தன்மை. முழு தன்மைன்னு தான் முதல்ல சொன்னேன். எதையுமே எதிர்பார்க்காம ஜாய் ஆஃப் ஹெல்பிங், ஹெல்ப் பண்றதுல ஜாய், மற்றவங்களை தூக்கி விடுதல், எப்பயுமே விரிந்த கைகள், உண்மையான அன்பு, குழந்தைக்கும் பெற்றோருக்கும் அழகான ரிலேஷன்ஷிப்பு. குழந்தைகள் கலீல் ஜிப்ரான் சொல்றாரு, உங்கள் குழந்தைகள் உங்களிடத்திலிருந்து வரவில்லை, உங்கள் மூலமாக வருகிறார்கள். அதனால் அன்பு செலுத்துங்கள், உங்கள் கருத்தை புகுத்தாதீர்கள். ஃபுல்ஃபில்லிங் சைக்கிக் நீட்ஸ், தன்னைத்தானே வந்து பலமான ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்ளுதல். செல்ஃப் லவ்னா நார்காட்டிக் லவ் இல்லை, நான் தான் ரொம்ப முக்கியமானன்றது இல்லை, என்னை நானே நேசிக்கொள்ளுதல். நீங்க வந்ததே உங்களை நேசிச்சுக்கிறது, உங்க வேலையை சேர்த்து அதை சொல்றது. அன்கண்டிஷனல் லவ், எதிர்பாராத அன்பு. அன்புனாவே எதிர்பார்க்காம இருக்கிறது தான். எல்லாருக்கும் லைஃப் பிளான் பண்ணி கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு கரெக்டான விஷயங்களை. அதுவும் பார்த்துருக்கேன் நான். சில பெற்றோர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியில என் ஃப்ரெண்டு சொன்னார், அவங்க அப்பா வந்து வயதானவர், ஒரு கூலி வேலை செய்யறது. அவருக்கு 3 பசங்க. பெரியவர் வந்து கூலி வேலை செய்யறவர்,
2வது மிகப்பெரிய இன்ஜினியர், 3வது ஃபாரின்ல இருக்கிறவர். இவங்க 3 பேருடைய சேலரியும் அப்பாக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்பா வந்து 3 ஃபேமிலியும் அவரே பார்த்துக்குவார். யாருக்கும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. யாரையும் வந்து பிரிச்சு பார்க்கறது இல்லை. அந்த எப்படி பக்குவப்படுத்துதல் அப்படின்றது. ஃப்ரீடம் பிஃபோர் டு சர்வ், விடுதலை. எது எந்த வந்து சர்வீஸ் பண்றீங்களா விடுதலை வேணும். கிவ் ஃப்ரீடம், கெட் ஃப்ரீடம். டிவைன் லவ், யுனிவர்சல் மதர், ஃபுல் கேர் ஆஃப் அதர்ஸ். தே வாண்ட் டு பிளஸ் த வேர்ல்ட் பட் கன்ஸ்டைன்ட் இன் டு ஃபேமிலி. அவங்க வந்து உலகத்தை ரசிக்க வந்திருக்காங்க, ஆனா ஃபேமிலியில மாட்டிக்கினாங்க. ஆன்மீக ஊற்று, ஆன்மீக அமுத சுரபி, தெய்வீக தெய்வீக தன்மை முழுதும் இருக்கிறவங்க, தன்னுடைய தனித்தன்மை இழந்து ஓர்மைக்காக இயங்குபவர்கள். நிறைய நேரத்துல இந்த மாதிரி 90% குடும்பங்கள் மிக உயர்ந்த நிலைக்கு போனது இந்த சிக்கரி உடைய முழு, அந்த சிக்கருடைய மனநிலையில முழு தன்மையில இருந்த குடும்பத்தினுடைய எய்தர் அப்பாவோ அம்மாவோ இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் வாழ்ந்துடும். எனக்கான இடம் எனக்கானது அப்படின்னு சொல்றது. குடும்பம் என்பது ஒரு சிறிய சமூகம். அந்த அந்த குடும்பத்தில் சரியான அணுகுமுறையில பெற்றோர்களும் பெரியவர்களும் இருந்திருந்தால் இந்த சமூகம் இவ்வளவு கொடூரமாக மாறி இருக்காது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையானது சிக்கரி என்ற தெய்வீக தன்மை வாய்ந்த ஒரு மலர். அது நம்மளுடைய சேனல்ல நிறைய பேருக்கு இந்த இந்த ரெமடினால மிகப்பெரிய மாற்றம் ஆயிடுச்சு. குடும்பத்துல மிக நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமா மாறிட்டு இருக்கு, மாத்தின்னு வர்றோம். வருங்காலத்துல இந்த ஒவ்வொரு குடும்பமும் தெய்வீக குடும்பமாக, ஒரு கோயிலாக, ஒரு மசூதியாக, ஒரு சர்ச்சாக, ஒரு மிக உயர்ந்த ஒரு ஒரு படிப்பினை உள்ள ஒரு விஷயமாக இருக்கும். அதற்கு நாம் நம்மளை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமே தவிர உலகத்தினுடைய ஓட்டத்தில் மாட்டிக்கொள்வதல்ல. ஓடுனீங்கன்னா இந்த உலகம் உங்களை உபயோகப்படுத்தி தூக்கி போடும். அதை சொல்றதுக்கு தான் சிக்கரி வந்திருக்கு. தனியா வந்திருக்கு. தனியா தன்னோடு தானாக தன்னிலையில் தன்னொழியாக இருப்பது. இது வந்து உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்க பிரச்சனை தீர்க்கும், உங்க நோயை தீர்க்கும்லாம் நான் வந்து உறுதி கொடுக்க மாட்டேன். அது எனக்கு அவசியம் இல்லை, நான் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஒண்ணு, உங்களை நீங்க பார்ப்பீங்க. மலர்கள் வழியாக 38 வளர்கள், 38 கண்ணாடிகள், உங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எந்த மலர் உங்களோட ரொம்ப ஒத்து வருதோ அது உங்கள் கண்ணாடி, உங்களுக்கான பிரத்யேகமான கண்ணாடி, உங்களுக்கான யூனிக்லி மேடு நேச்சுரல் மிரர். மற்ற எல்லாம் பொய். மதங்கள், ஜாதிகள், குருமார்கள், புத்தகங்கள், டெக்னிக்கு மொத்தம் பொய். நம்ம உருவாக்குறது. மலர்கள் டாக்டர் பேட் சொல்ற மாதிரி ஹாப்பி ஃபெல்லோஸ் இன் த பிளான்ட் கிங்டம் 38, காட்ஸ் ஓன் மெடிசன் 38 ஏஞ்சல்ஸ் காத்து கொண்டு இருக்கிறது, நம்மோடு இருக்கிறது, நம்மை பாதுகாக்கவும் நம்மை அறிய செய்யவும் அது எப்பொழுதும் துணையாக இருக்கிறது. நன்றிகள் பல.